ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, ஏற்கனவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு பேசி இருக்கிறார். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் இந்த மாதம் இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய கப்பற் பிரயாணத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இத்தாலியா என்கிற ஒரு தேசத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு கப்பலிலே 276 பேர் அதில் டிராவல் பண்ணுறாங்க. 276 பேரோடு இத்தாலியா என்கிற ஒரு நாட்டிற்கு ஒரு கப்பல் புறப்படுகிறது. அந்த கப்பலிலே நிறைய கைதிகள் இருக்கிறார்கள். அதிலே கைதியாக வைக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலும் அதில் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் அவர்கள் டிராவல் பண்ணி போகும்போது இந்த கப்பல் போகிற வழியிலே சில ஆபத்து இருக்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து கொண்டான். ஸோ இந்த கப்பலில் நம்ம இப்போ போகிற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அறிஞ்சு கொண்டு உடனே இந்த கப்பலை நடத்துகிறவரிடத்துல போய் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, இந்த வழியாக நம்ம போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் தப்பி மாறி போவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற தலைவர்கள் அதை கேட்கறதற்கு அவங்க சந்தோஷமாக இல்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு கைதியா அவங்க பார்த்ததுனால இவர் சொல்லுகிற வார்த்தையை அவங்க கேட்காம கப்பலுடைய மாலுமி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த பிரயாணம் திரும்ப தொடங்குறது. அப்போ அது வரைக்கும் அவர்களுக்கு தென்றலாய் அடித்து கொண்டிருந்த காற்று இப்பொழுது ஈரோக்ளித்தான் அப்படின்ற ஒரு பெரிய கொடுங்காற்றாய் மாறுகிறது. கொடுங்காற்றாய் மாறி அந்த கப்பல் நிறைய உடைஞ்சு அது ஒரு பெரிய ஸ்டோரி. நீங்க 27ஆவது அதிகாரத்தில் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்துட்டே இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திக்கும் போது இப்போ அநேக நாட்களாக அவன் சூரியனை சந்திரனை அவங்க பார்க்கல, அவங்க சாப்பிடல. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் அற்று போயிருச்சு. அப்பதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் பேசி கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கினுடைய முடிவுதான் சொல்லுகிறது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவ்வளோ பெரிய ஆபத்துல ஒருத்தர் கூட மாண்டு போகல, அவ்வளோ பெரிய காற்றுல ஒருத்தர் கூட செத்து போகாம. அப்படின்னா நிறைய பேருக்கு அங்க நீச்சல் தெரியாது, நிறைய பேருக்கு தண்ணீரை பார்த்தா பயம், நிறைய பேருக்கு இப்படி 276 பேர்ல ஒவ்வொரு மனநிலைமையோடு ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரை காப்பாற்றலாம், நீச்சல் தெரிறவங்களை காப்பாற்றலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரௌட்ல எல்லாரையும் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படிதான் இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், சில சூழ்நிலைகளிலே நீங்கள் திரும்ப திரும்ப விழுந்து எழும்ப முடியாமல், அது ஒரு கடனா இருக்கலாம், அது ஒரு பாவமா இருக்கலாம், அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இனி இதிலிருந்து விடுதலை ஆவோமா, இதிலிருந்து வெளியே வர முடியுமா, தப்பி கரை சேருவோம் என்கிற நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அற்று போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரச்சனையிலே நீங்கள் மூழ்கி போக போவது இல்லை, இந்த கப்பல் சேதத்திலே நீங்கள் மாண்டு போக போவது இல்லை. நீங்கள் எந்த நாட்டிற்கு நீங்கள் பிரயாணம் ஆரம்பித்தீர்களோ
அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மகளே, நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய். மகனே, நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய். இந்த காரியத்திலே மாண்டு போவீர்கள் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் நீங்க நிக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். இதுல கரையேறுவது கடினம் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன், இந்த மாதத்தை உங்க கையில கொடுத்திருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தை யார் கைவிட்டாலும் கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தப்பி கரை சேர பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை முடிக்கிறவரோ, நம்மை ஒழிக்கிறவரோ, நம்மளை காப்பாற்றாமல் விடுகிறவரோ அல்ல. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அவர் நமக்கு துணையாய் நின்று தப்பி கரை சேர பண்ணுவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறான்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொன்னு போட்டுட்டோம்னா அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படின்னா அவனை முடிச்சு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சகோதரருடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவிக்க பண்ணுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு யோசனையை கொடுத்து, அவர்கள் யோசனையை கர்த்தர் அதம் பண்ணி புது யோசனையை கொடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய உயிரை கர்த்தர் தப்புவிக்க பண்ணுகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யற மாதம்னா, அதிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிற ஒரு மாதம், தப்புவிக்க பண்ணுகிற மாதம். நிச்சயமாய் நீங்கள் கரை சேர்வீர்கள். நிச்சயமாய் நீங்கள் கரை சேர்வீர்கள். இந்த பிரச்சனையில கண்டிப்பாக மூழ்கி போகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதுல நாங்க மூழ்கி போயிடுவோம் நினைக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க மூழ்கி போயிடுவோம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அழைச்சது அவர், உங்களோட பிரயாணம் பண்ணுகிறவர் அவர், இந்த பிரயாணத்தில் உங்களோடு துவங்கினவர் அவர், உங்களை அழைத்து கொண்டு இதுவரையிலும் கொண்டு போனவர் அவர். அந்த தேவன் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட துவங்கினது உண்டானால் இந்த ஓட்டத்தை முடிகிற வரையிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். தப்பி கரை சேர்வீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, தப்பி கரை சேர்வீர்கள். நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க இந்த மாதம் முழுக்க ஜெபம் பண்ணணும். உங்க மனசு ஒருவேளை சத்துரு வந்து சில நேரத்தில் அப்படிதான் சொல்லுவான், நீ எழும மாட்டேன்றது தான் சொல்லுவான், நீ விழுந்துருவ அப்படின்னு தான் சொல்லுவான், நீ கரையேறுவது கடினம் அப்படின்னு தான் சொல்லுவான். யூதாஸ் காரியத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் அவனுக்குள்ள கொடுத்தான். ஆனா நீங்க ஒரு நாளும் நம்ப வேண்டாம், என் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் உங்களை எல்லா இடத்திலிருந்தும் தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவர். உங்க பிள்ளைங்க மேல, நீங்க உங்க பிள்ளைங்க மேல தலையில கை வச்சு நீங்க சொல்லணும், என் பிள்ளை தப்பி கரை சேருவான், என் பொண்ணு தப்பி கரை சேருவார்கள். இந்த பிசினஸ் இந்த மாதம் தப்பி கரை சேர போகிறது. இந்த புயலிலே சிக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நாசமடைந்து மூழ்கி போவது இல்லை, இந்த புயலுக்கு தப்ப போகிறது, இந்த பிரச்சனைக்கு தப்ப போகிறது, இந்த அவமானத்திற்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள், இந்த சோதனைக்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள், இந்த வியாதிக்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள், அதனாலே இந்த பிரச்சனையிலே நாம் மூழ்கி போவது இல்லை. கர்த்தர் இந்த மாதம் தப்பி கரை சேர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்பி நிற்பான். கர்த்தர் எந்த இடத்திலையும் மறுபடியும் நம்மை நிறுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர், விழுந்தவனை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். தடைகளை உடைக்கிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தப்பி கரை சேருவீர்கள், தப்பி கரை சேருவீர்கள். எத்தனை அப்படியே
அந்த ஊழியத்தில் யோசித்து பார்க்கும்போது அவ்வளவு விஷயத்தை நிறைய நேரங்களில் என்ன நினச்சிருக்கோன்னா, இதிலிருந்து எப்படி நம்ம தாண்ட போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிருக்கிறோம். எப்படி தாண்ட போகிறோம்? தாண்ட முடியாது. கண்டிப்பாக அது பணத்தினால பாசிபிள் ஆகாது. சுற்றி யாரையும் தெரிஞ்சிருந்தா கூட அது நடக்காது. அதிலிருந்து தப்பி கரை சேர்வதற்கெல்லாம் ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மலை போல இருக்கிறத கர்த்தர் மெழுகு போல மாற்றி பண்ணி ரொம்ப அழகா கர்த்தர் தப்புவிக்க வைக்கிறத இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். நான் அதனால இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேர் தப்புவிக்க முடியாதுன்னு நினைச்சாலும் என் இயேசு தப்புவிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 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 சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின 276 பேரையும் தப்புவிக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு ஹெல்ப் ஆண்டவர் பண்ணுறார். ஒரு உதவியை ஆண்டவர் செய்கிறார். இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படியல. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை இவங்க ஒரு பொருட்டா எடுக்காம சுத்தி இருக்கிறவங்களுடைய அனுபவத்தில் அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே நிறைய நேரத்தில் அவங்க கேட்டாங்க. நம்ம இந்த சம்பவத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்திலே இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவசாலிகளா இருப்பாங்க. அனுபவம் ரொம்ப நல்லதுதான். அப்படின்னா வயதானவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா மற்றவர்கள் சொல்லுகிற எல்லா அனுபவங்களும் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சரியாகும் நம்ம நினைக்க கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கப்பலுடைய மாலுமி சொன்னதை, கப்பலுடைய ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொன்னதை இந்த தலைவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வசனத்தோட வார்த்தையோட ஒப்பு போட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாரு, இது இப்படி ஆகும், இது இப்படிதான் நடக்கும்னு. ஆனா இவங்க இன்னொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த ஆலோசனையை கேட்டதுனால விழுந்துட்டாங்க. எப்பவுமே ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க எந்த காரியத்தை யார் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த காரியத்துல முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, அங்க ஆண்டவர் எங்க இருக்காரு, ஆண்டவருடைய சித்தம் எங்க இருக்குது, அது ஆண்டவருக்கு பிரியமானதா, இதுல வேதத்துல ஏதாவது ஆண்டவர் சொல்லி இருக்காரா, இதுக்கு ஏதாவது வசன ஆதாரம் இருக்குதா, இந்த மாதிரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம தேவையற்ற ஆலோசனையிலே நம்ம விழமாட்டோம். அப்போ இவர்கள் எல்லாரும் இந்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு கப்பல் ஆபத்துல போகிறதற்கு காரணம் என்னன்னா, தேவையற்ற ஆலோசனையை அவங்க கேட்டதுதான் காரணம். ஆலோசனை இல்லாமல் ஜனங்கள் சீர்கட்டு போகிறது உண்மைதான். ஆனா சிலருடைய அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தின் நிமித்தம் சொல்லுகிற சில காரியத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். அவங்கள உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. பாருங்க, தாவீது சவுல் சொல்றாரு, சரி நீ இப்படி போகாத, என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன்னு சொல்லும்போது தாவீது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இல்ல இந்த அப்பியாசியம் எனக்கு வேண்டாம், எனக்கு அது செட் ஆகல, எனக்கு உங்க அனுபவம் செட் ஆகாது, உங்களுடைய ட்ரெஸ் எனக்கு செட் ஆகல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் எல்லார போல கர்த்தர் நடத்த மாட்டாரு. நம்மளை கர்த்தர் தனியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அதனால தேவையற்ற ஆலோசனைகளை கர்த்தரே நமக்கு காண்பித்து கொடுத்து ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவாராக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 276 பேரும் இந்த கப்பலில் இருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு சில உதவியை செய்கிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் இதே போல உதவியை இந்த மாதம் நிச்சயம் நமக்கு செய்ய போகிறார். நீங்க நிறைய பேர் அதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 24வது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார்.
நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம எந்த இடத்துலையுமே பயந்த ஒரு மனுஷனா நம்ம பார்க்கவே முடியாது. நிறைய இடத்துல ஊழியத்தின் நிமித்தமாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவர் பயப்படலை. அவருடைய கையையும் காலையும் ஒரு மரத்தில் தொழுவத்தில் கட்டி அங்கே வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் அங்கே கட்டி போடுறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல துதித்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பட்டணத்தில் போய் உபதேசம் பண்ணும்போது அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அடித்து அவரை பட்டணத்திற்கு வெளியில் போகிறாங்க. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த பிரச்சனை கொரிந்தியரில் அவர் எழுதும் போது, நான் காவலில் இருந்தேன், நான் அடிக்கப்பட்டேன், நான் கப்பல் பிரயாணத்தினால கஷ்டப்பட்டேன், கள்ளர்களால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், யூதர்களுடைய அடியின்படி நான் 39 டைம் நான் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிறேன், வாருனால என்ன அடிச்சாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர் யார் அப்படின்னா இந்த பவுல். ஆனா இந்த பவுலை எந்த இடத்துலையும் நீங்க எப்படி பார்க்க முடியாதுன்னா, அவர் பயப்பட்டவரா நீங்க பார்க்க முடியாது. ஐயோ இங்க கத்தியை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி பயந்துட்டேன், இங்க அடிக்க வர்றதுக்காக நான் பயந்துட்டேன், எந்த இடத்துலையும் பயப்பட்டதா இவரை பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கப்பல் பிரயாணத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. தப்பி பிழைப்பதற்கு, நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, நீங்கள் இந்த வியாதியிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்கிற முதல் காரியம் என்னன்னா, அவனை என்ன பண்றார்னா, கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். நீ பயப்படாத, இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, இந்த சீற்றத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த ஆபத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த இருட்டை பார்த்து நீ பயப்படாத, இந்த நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த வெள்ளத்தை பார்த்து நீ பயப்படாத, சூரியனும் சந்திரனும் காணப்படவில்லை என்றதுக்காக நீ பயப்படாத. நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதுவரையிலையும் அனுபவித்திராத ஒரு தைரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நீங்க இந்த மாதிரி ஒரு தைரியத்துக்குள்ள போயிருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்துருச்சு? உங்களை மாதிரி யாருமே இப்படி தைரியமா இருக்க முடியாது. நான் உங்களை கோழைன்னுலாம் நினைச்சேன், நீங்க இதுல விழுந்துருவீங்கன்னு நினைச்சேன், நீங்க இதுல பாதிக்கப்படுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க இதுல இருந்து இந்த குடும்பம் எழும்பாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பிரச்சனையை இவ்வளவு தைரியமா நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஐயோ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை என்ன படுத்த போறார்னா, ஆண்டவர் உங்களை தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையினாலே மூழ்கி போய் பலருடைய பயமான வார்த்தைகள் உங்களை நெருக்கி இருக்கலாம். இந்த கடனிலிருந்து நீ எப்படி வெளியே வரப்போற, இதை எப்படி கொடுத்து முடிக்க போற, நீ எப்படி வட்டி கட்டுவ, எப்படி உன்னுடைய எதிர்காலம் அமையா போகுது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த சூழ்நிலையிலே உங்களை பயப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்பி கரை சேர பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை தப்பி கரை சேர பண்ணுவதற்கு அவர் எடுக்கிற முதல் முயற்சி, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு தயவு பாராட்டினார் என்று கர்த்தர் தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு வரப்போகிறது. 1000 பேர் பயப்படுகிற இடத்துல நீங்கள் ஒருவர் தாவீதை போல தைரியமா இருக்க போகிறீர்கள். ஆமென். தானியேலை போல நீங்கள் தைரியமா இருக்க போகிறீர்கள். அந்த தைரியம் நம்மளால் உண்டானது அல்ல, கர்த்தர் நமக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான்
ஃபஸ்ட்டு முதலில் வந்து திருச்சபையில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது ஒரு பேனர் கட்டுறதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க பாருங்களேன். அந்த டைம் வந்து அது எஃப்ஐஆரே போட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க, கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனே அதிகமாக போனதில்லை. போலீஸ் ஸ்டேஷன் போனாலே பொதுவாகவே வந்து நமக்கு வண்டியில் லைசன்ஸ் இல்லாமல் பைக்கில் போனாலே பயம் வரும். ஐயோ நம்ம ஃபைன் கட்டுறது குறித்து பயம் இல்லையோ, போலீஸை பார்த்த உடனே ஒரு பெரிய பயம். அது அப்போ வந்து எல்லாருமே வந்து போலீஸ்கார அவங்கள வந்து ரொம்ப பெரிய ஒரு கொடுமையானவர்களாக நம்ம முன்னாடி சித்தரிச்சதுனால சின்ன பிள்ளைகளை ஏதாவது சாப்பிடும்போது மிரட்டும் போது கூட அவ்வளோதான், போலீஸ்காரரை காமிச்சு தான் மிரட்டுறது மாதிரி நமக்கு அப்படி ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் பயம், கோர்ட்டுனா ரொம்ப பயம், அது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ வந்து சரியாக வந்து 20 வயசு, இந்த 21 வயசு, இந்த 21 வயசுல கோர்ட்டில் போய் நிற்கணும், பதில் சொல்லணும், ஜட்ஜு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படி இப்படி நம்ம வந்து போய் நிற்கிறது, என்ன சொல்லுவோம், என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, ஜெயிலில் போட்டுருவாங்களா, இந்த மாதிரிலாம் தோணுது. எத்தனையோ பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு பயமாக இருக்குது. இந்த ஊர்லேயே இருந்தவங்க நிறைய பேர் நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த கோர்ட்டுக்குள்ளே கரெக்டாக போகும்போது அங்கே ஆண்டவர் ஒரு நபரை செட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் வந்து நீங்கள் ஃபாதரான்னு கேட்டார். ஆமாம் நான் ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னார். என்ன சொன்னார், எங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டார். இந்த சாட்சி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட உடனே ஜெபம் பண்ண பாருங்க, ஜெபம் பண்ண உடனே எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த இடத்துலையும் நம்ம ஜெபத்துக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவர் ஒன்று சொன்னார், ஒன்றுமே பயமெல்லாம் இல்லை ஃபாதர், நாங்கள்லாம் இருக்கோம்ல, உங்களோட கடவுள் இருக்கார்ல, நீங்கள் போய் கூண்டில் நில்லுங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் சும்மா பதில் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கூண்டில் போய் நிற்கும்போது தைரியமாய் அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், சில இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் என்ன படுத்துவார்னா, கர்த்தர் ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். ஆமேன். தைரியம் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து தப்புவிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் தண்ணியில் விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த தண்ணியில் விழுந்திருக்கிற மனுஷனுக்கு முதல் தேவை வந்து நீச்சல் தெரியணும்னு இல்லை, முதல் தேவை என்ன தேவைன்னா, அந்த தண்ணியிலிருந்து தப்பு வைக்கணும்னா அந்த மனுஷனுக்கு தைரியம் தான் ஃபஸ்ட்டு வேணும். நீங்கள் வந்து இந்த தண்ணியில் மறிக்கிறாங்க பாருங்க, தண்ணி அடிபட்டு தண்ணியில் மறிக்கிறவர்கள் வந்து 90% பேர் ஆழமான தண்ணீர் அல்ல, அவங்க நல்லா காலூனி நின்னா அந்த தண்ணி கழுத்தளவு தண்ணி தான் இருக்கும், அந்த தண்ணி இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும். இடுப்பளவு தண்ணியில முட்டி அளவு தண்ணியில இறந்து போனவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க இறந்து போனாங்கன்னா, அந்த தண்ணியை குறித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயப்பட்டாங்க. பயப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்களால் அந்த தண்ணியில நிற்க முடியல. அந்த தண்ணி அவங்கள கொல்லாது, அந்த ஆழமே இல்லை, ஆனா பயம். அதனால ஒரு விஷயத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல் தேவை என்ன தேவை அப்படின்னா, நமக்கு தைரியம்தான் தேவை. ஒரு கடனிலிருந்து தப்பு வைக்கிறதற்கு முதல் பணம் அல்ல, முதல் என்ன தேவைன்னா தைரியம்தான் தேவை. ஒரு ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறதற்கு முதல் தைரியம்தான் தேவை. அதனால தான் ஆண்டவர் வந்து எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாரு. அவர் கொடுக்கிற முதல் உதவி என்னன்னா, பவுலே நீ பயப்படாதே, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்காக. இந்த மாதம் ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துவாராக. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் தைரியத்தை இழந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஒரு தைரியம் வருவதாக. இந்த மாதம் ஒரு விசேஷித்த தைரியம் வருவதாக. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு தைரியம் வருவதாக. ஓனருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வருவதாக. ஆமேன். எந்தெந்த இடத்துல பயந்து போய் நின்றோமோ அந்தந்த இடத்திலெல்லாம் இனி தைரியமாய் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர். அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். இந்த காரியத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பி பிழைப்பதற்கு உங்க தைரியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உங்க தைரியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தைரியம் எனக்குள்ள வருவதாக, உங்க தைரியம் எனக்குள்ள வருவதாக.
கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே, அப்பொழுது உமக்கு ஒரு தைரியம் இருந்ததே. அப்போஸ்தலனாகிய பவுலை தைரியப்படுத்தினீரே ஆண்டவரே, வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தைரியப்படுத்தினீரே. அந்த தைரியம் இப்பொழுது எனக்கு, என் மகனுக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது அந்த தைரியம் வருவதாக. நான் தான் தைரியம் இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் பயத்தோட இருக்கிறேன். எப்படின்னு கேட்டா எனக்கு குழப்பமா இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை இந்த மாதம் எனக்குரிய வார்த்தையா இருக்குமானால், இந்த மாதம் நான் தப்பி கரை சேர்வதற்கு ஒரு தைரியத்தினால் ஆண்டவர் என்னை நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா.